இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் கூட சிவன் கண்ணுல போட்டோம் அல்லவா, அதுக்கு எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க முதலே ஒரு கைப்பிடி போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இந்த கிரீன் கலர் இருந்து, ஸோ ஒரே கலர்ல நான் வந்து முறுக்கு கைப்பிடி இப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் முறுக்கு கைப்பிடி. நல்லா எனக்கு ஒயர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால நல்லா கெட்டியாவே வந்திருக்குன்னு வச்சுக்கலேன் கைப்பிடி. இப்போ இது எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இங்க கார்னர் டர்ன் பண்ணி நம்ம பின்னி இருக்கோம் அல்லவா, இங்க பாருங்க இந்த டர்ன் பண்ணது இருக்கு அல்லவா, இதுதான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ண பின்னல். இந்த லைன் இருக்குல்லவா உங்களுக்கு, இதுலயே அப்படியே நேரா மேல வரும். வந்துட்டு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஆறாவது பின்னல்ல மேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் எடுத்து பாத்தீங்கன்னா 1 2 3 மூணாவது லைன் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். இதே மாதிரிதான் நம்ம ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கைப்பிடிங்கனால நீங்க வந்து உள் ஒயர் மட்டும்தான் நீங்க அளந்து எடுப்பீங்க. வெளியில பின்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரன்னிங் ஒயர் தான் எடுத்துட்டு வருவீங்க வச்சுக்கோங்க. என்கிட்ட இன்னும் இவ்வளவு மிச்சம் இருக்கு ரன்னிங் ஒயர், ஸோ இதை வச்சுதான் நான் பின்ன போறேன். உள் ஒயர் பாத்தீங்கன்னா நான் இந்த கைப்பிடிக்கு 3 ஒயர் எடுத்துக்கிறேன். நீங்க உள் ஒயர் வந்து எந்த கலர் வேணாலும் எடுக்கலாம், ஆனா வெளியே அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி 3 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.25 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 3.25 அடியில 3 ஒயர் நான் உள் ஒயரா எடுத்துக்கிறேன். இந்த உள் ஒயர் எப்படி எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து இப்படி மடிச்சு இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடியோட அளவு கிடைக்கணும். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து உள்ள சொருகி விட்டுறதுக்கும் உங்களுக்கு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்படிதான் நம்ம அளந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு இதை விட சின்னதாவோ இல்ல இதை விட இன்னும் நீளமா வேணும்னா இந்த மாதிரி நீங்க அளந்து எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 3 ஒயர் எடுத்திருக்கேன். 3.25 அடியில 3 ஒயர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா கூடையை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாப்புல நான் வச்சுக்கிறேன். கூடையை என்ன பார்த்தாப்புல வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ரெண்டு சைடு எந்த சைடு வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் ஆரம்பிக்க போறேன். என்ன பண்ண போறோம், இந்த பின்னல் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுது. ஸோ இந்த லைன்ல இந்த மிக்சட் நாட்ஸ் வருது அல்லவா, இந்த லைன்ல அப்படியே நம்ம நேர்கோட்ல மேல வரும். மேல இருந்து பாத்தீங்கன்னா 3வது லைன் கீழே 1 2 3 சைட்ல இருந்து 1 2 3 4 5 6 ஆறாவது பின்னல் நீங்க இது பண்ணும். இப்ப இந்த 3 உள்வயரையும் எடுத்துட்டு இந்த 6வது பின்னல் சுத்தி நீங்க எடுத்துட்டு வரணும்னு வச்சுங்க. எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து 1 2 3 சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 6வது பின்னல நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரே சீரா வச்சு நீங்க வந்து அந்த 6வது பின்னல் நம்ம கண்டுபிடிச்சோம் அல்லவா, சோ அந்த பின்னல் சுத்தி நீங்க வந்து இந்த உள் ஒயர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். மூணையும் ஒரு சீரா பிடிச்சு நீங்க எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளதான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளியே ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்காப்ல எடுத்துட்டு வாங்க நீங்க. இப்போ இந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து ஒயரோட நீளம் 3 ஒயரோட நீளமும் சரி சம்மா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து சரிசமா இருக்காப்புல நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நீங்க இப்ப பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப என்ன பண்றோம், உள் ஒயர் வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயர்ல இருந்து எடுத்துங்க. எடுத்துட்டு இதையும் பாத்தீங்கன்னா இந்த பின்னல் சுத்தி நீங்க எடுக்கணும். பின்னல் சுத்தி கொஞ்சம் தூரம் நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்து விடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்து விடுறோம், இவ்வளவுதான். விட்டுட்டு இப்ப பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின்னல் மட்டும் நீங்க போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஈஸியா போடுறது நான் சொல்லித்தரேன். இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இப்படி இப்படி உள் பக்கமா நீங்க வைக்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி இப்படி ரன்னிங் ஒயர் இருக்கு. எடுத்துட்டு
இப்படி உள் பக்கமாக வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வளையம் மாதிரி கிடைச்சிருக்கு. இதுக்குள்ளார வலது பக்கம் இருக்க உள் வயரை மட்டும் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை நீங்கள் டைட் பண்ணி விடுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அடுத்தது இந்த ஒயரை இப்படி எடுத்துட்டு வந்து இடது பக்கத்துலேருந்து பின்ன ஆரம்பிக்கிறோம். வலது இடதுன்னு நீங்கள் மாற்றி மாற்றி பின்னிட்டு வருவீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள் வயரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான், வலது பக்கத்து தனியாக இடது பக்கத்து தனியாக தான் நீங்கள் வச்சுட்டு வருவீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இடது பக்கம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உள் வயரோட நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் நீங்கள் சேர்த்து வச்சு பின்னிடணும். அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ இடது பக்கம் வச்சுக்கிறோம். இதுலேருந்து நான் எப்படி ஈஸியாக பின்னுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இடது பக்கங்கிறதுனால இடது கையில் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு வலது பக்கத்து விரல் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணும். நீங்கள் எந்த விரல் வேணாலும் விடல, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி அடியில் விடுறோம். விட்டு இப்படி திருக்கி இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இடது பக்கம் இருக்க ஒயர்ஸ் மட்டும் எடுத்து விடுறீங்க உள்ள. இந்த இடது பக்கம் எடுக்கும்போது நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் வந்துடும் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து இதை இப்படி விட்டு விட்டு பிடிச்சிங்கன்னா இது திருக்கி இருந்துன்னா உங்களுக்கு சரியாயிரும்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சுருக்கங்கள்லாம் இருந்ததுன்னா சரியாயிரும். உங்களுக்கு வந்து இது ஈவனாக வரணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த லூப் இப்படி. அப்புறம் இதையும் நீங்கள் டைட் பண்ணுறீங்க. உள் ஒயர் பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க இந்த மாதிரி. அடுத்தது வலது பக்கம் வலது கையில் பிடிச்சிக்கங்க. இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணிட்டு வலது பக்கங்கிறனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் அந்த லூப் வழியாக எடுத்து விடுறீங்க இந்த மாதிரி. இந்த ஒரு 2-3 பின்னல் மட்டும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்களாவே இதை நல்லா டைட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்துடும் வச்சுங்களேன். அடுத்தது இடது பக்கம் இடது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இடது பக்கங்கிறனால இடது பக்கத்து ஒயர் எல்லாத்தையும் உள் ஒயர் எல்லாத்தையும் நான் வந்து அந்த லூப் வழியாக எடுத்து விடுறேன். இப்படி விட்டு விட்டு பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இது ஈவனாக உங்களுக்கு லூப் கிடைக்குது. அப்புறம் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பின்னலையும் டைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி உள்ளேயும் டைட் பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பின்னல் டைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருவிரல் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பெருவிரல் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சு அடுத்த சைடு எடுத்துட்டு வரக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ வலது பக்கம் வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு வலது பக்கத்து உள் வயர் மட்டும் நான் எடுத்து விடுறேன். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுங்கிறக்கோசரம் இந்த மாதிரி வலது இடதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வரேன், ஸ்லோவாக சொல்லிட்டு வரேன். உங்கள் கைவாகுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலான்னு வச்சுக்கலாம் இதெல்லாம். அடுத்தது இடது பக்கம் இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விடுறேன். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இப்படி இப்படின்னு விட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த திருகி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் போயிடும்னு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பெருவிரல் வச்சு இப்படி டைட் பண்ணணும். இப்படி பெருவிரல் வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மடிச்சு எடுத்துட்டு வர ஈஸியாக இருக்கு பாருங்க. அடுத்தது வலது பக்கம் வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்து விடுறேன். விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட் பண்ணுறேன் பெருவிரல் வச்சு வலது பக்கம். இதே மாதிரியே மாற்றி மாற்றி பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மாற்றி மாற்றி நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்கோசரம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்கோசரம் வலது இடதுன்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் கை வாகுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். அப்புறம் நீங்கள் நல்லா உள்ளேயும் நீங்கள் நல்லா டைட் பண்ணணும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி மடிச்சு இப்படி எடுத்துகிட்டு வரோம் பாருங்க, அது உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். உள் பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து இந்த கடைசி வரைக்கும் பின்ன போகிறோம். நீங்கள் வந்து கைப்பிடியை இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுற வரைக்கும் இந்த கைப்பிடி வந்து திருகிராம பார்த்துக்குங்க. உங்களுக்கு அப்படியே நேர்கோட்லேயே பின்னிட்டு வாங்க, திருகிராம பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம பின்ன போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முதலே ஒரு கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சரிசமமாக வச்சு பார்த்து உங்களுக்கு கைப்பிடியோட ஹைட் வந்துருச்சான்னு பார்த்துட்டு நிறுத்திடலாம். இல்லைன்னா முதல் கைப்பிடி போடுறீங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் அளவா இவ்வளோ தூரம் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் இப்போ இந்த கைப்பிடியோட வச்சு பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும்னு வச்சுக்கோங்களேன்.
நான் அப்படியே நேர்கோட்டில் இதே மாதிரி இந்த ஒயர் வரைக்கும் நான் இந்த அளவு வரைக்கும் நான் பின்னிட்டே வர போறேன்னு வச்சுக்கோங்களேன். மாற்றி மாற்றி நம்ம பின்ன வேண்டியதான். இது திருகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பின்னிட்டு வாங்க. இது வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒயரு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒயர் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக திருகாத மாதிரி அப்படியே நேர்கோட்டில் வச்சு பின்னிட்டு வரணும் நீங்கள். இதே மாதிரி இதே மாதிரியே நம்ம கடைசி வரைக்கும் பின்னிட்டு வர போகிறோம். நான் வந்து பின்னிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த ஹைட் அளவுக்கு வந்துச்சுன்னா இது வரைக்கும் பின்னுவேன். இது மாதிரி பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஹேண்டில் முடிச்சுட்டு இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, அப்படியே நேர்கோட்டில் நீங்கள் பின்னிட்டு வரணும். மாற்றி மாற்றி நீங்கள் பின்னிட்டு வரணும். இடது வலதுங்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்லா டைட்டாக பின்னுங்க. ஒவ்வொரு பின்னலும் டைட்டா போடுங்க. அதுவும் இல்லாமல் இப்படி உள் பக்கமா நீங்க நல்லா டைட்டா இறுக்கிட்டே வரணும் வச்சுக்கோங்களேன். நான் வந்து கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்றேன்னு நான் அடுத்தது சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நீளமா பின்னிட்டு வந்துட்டேன். ஒரே நேர கோட்ல வச்சு நீங்க பின்னிட்டு வந்துட்டீங்க. இப்படி கீழே உங்களுக்கு வர வர என்ன பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி மடிச்சு வச்சு உங்களுக்கு வந்து இன்னொரு கைப்பிடி நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதோட நீங்க வச்சு பார்க்கணும் உங்களுக்கு வந்து ஹைட் ரெண்டும் கரெக்டா வருதான்னு. இல்லைன்னா முதல் கைப்பிடினா நீங்க வச்சு பார்த்து உங்களுக்கு கூடைக்கான ஹைட் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு பாத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து இதுக்கு ஹைட் கரெக்டா இருக்கு. ஸோ நான் இதோட நிறுத்திடுறேன்னு வச்சுங்க. மீதி இருக்க உள் வயர் பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள சொருகி விடுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயர் தேவையில்லை. அதனால நீங்க வந்து உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க ரன்னிங் ஒயர். இப்போ என்ன பண்ணா இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு தான் நான் பின்னிட்டு வந்த உள்வயரை அதே மாதிரியே ரெண்டா பிரிச்சுங்க. எந்த பின்னல்ல நீங்க உள்ள விடணுமோ ரெண்டு சைடு நீங்க வெட்டணும்னு வச்சுங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பின்னல் இருக்கு, இதுல இருந்து அப்படியே நேரா வரும். மேல இருந்து 3வது 1 2 3 4 5 6 சைட்ல இருந்து 6வது பாத்தீங்கன்னா அந்த பின்னல் சுத்தி இந்த உள்வயரை வந்து நீங்க விடணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்க விட்டுக்கலாம். உள்ள விட்டு உள்ள எல்லா ஒயரையும் நீங்க இழுத்துக்குங்க. நல்லா டைட்டா உள்ள இழுத்துக்குங்க. இழுத்துட்டு உள் ஒயர் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடு இருந்து ஒன்னொன்னு எடுக்கணும். உங்களுக்கு ரன்னிங் ஒயர் தனித்து தான் நிற்கும், அதை அப்படியே உள்ள சொருகி விட்டுருங்க. உள் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு நல்லா டைட்டா முடிச்சு போட்டு உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். இதே மாதிரியே நீங்க வச்சிருக்க எல்லா உள் ஒயரையும் நீங்க உள்ள சொருகி விட்டணும். அதே மாதிரியே ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா தனித்து இருக்கும், அதையும் நீங்க வந்து உள்ள சொருகி விடணும். இந்த ஒயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. ஸோ எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சொருகி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். நான் வந்து இது எல்லாத்தையும் உள்ள சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து உள்ள எல்லா வயரையும் நான் வந்து எவ்வளோ நீளம் இருந்தோ அந்த அளவுக்கு நான் உள்ள சொருகி விட்டேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைப்பிடி இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். என்ன பண்ணா இப்படி கிட்ட வச்சு நீங்க கட்டி விடணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து பிட் ஒயர் இருந்துன்னா எடுத்துங்க, இல்ல ரன்னிங் ஒயர்ல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்படி வச்சுட்டு இந்த தளவு பின்னல் சுத்தி இந்த ஒயர் எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். தளவுல நீங்க கட்டினாதான் நல்லா உங்களுக்கு கிரிப்பா நிற்கும். அதனால அந்த தளவு பின்னல்ல நாம் பண்றோம். பாத்தீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 தடவை நீங்க எடுத்து விடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எதிரா நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டி விடுறாப்புல ஆகுது பாருங்க. இது மாதிரி ஒரு 2 இல்ல 3 தடவை நீங்க வந்து கட்டி விடுறாப்புல பண்ணணும். நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை கட்டி விடுறாப்புல பண்ணிட்டு உள் பக்கமா நல்லா டைட்டா இழுத்துட்டு இந்த ஒயர் நீங்க உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். இதே மாதிரி இன்னொரு ஒயர் வச்சு இந்த
கைப்பிடியோட இன்னொரு சைடு இருக்குல்லவா அங்கேயும் நீங்கள் கட்டி விட்டணும். நான் வந்து ஃபுல்லாக டைட்டாக இழுத்துட்டு உள்ளே சொருகிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டு உள்ளே எல்லாத்தையும் சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். நல்லா இது நல்லா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடி உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஹைட் வந்து சரி சமமாக இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு இந்த கைப்பிடி கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை எப்படி போட்டோன்னா தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். கூடையும் கைப்பிடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கைப்பிடி உங்களுக்கு வந்து போட விருப்பமில்ல வேறு ஏதாச்சும் போடுறீங்கன்னா நான் வந்து நிறைய கைப்பிடி மாடல் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். லஞ்ச் பேக் சைஸுக்கே நிறையா நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கைப்பிடி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உருட்டு கைப்பிடி இல்லை உங்களுக்கு வந்து டாட்ஸ் கைப்பிடி வேணுன்னா அதை பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.